இப்போ விவாதம் சம்பந்தமா நம்ம அழைப்பு கொடுக்குறீங்க. ம். பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே அவருக்கு நேர்லே சென்று விவாத அழைப்பு கொடுத்தது நீங்க தான் முதல்ல. ஆமா, அந்த கடிதம் கூட இருக்குது. இப்ப சமீபமா இருகரத்தையும் நான் விரிச்சு விவாதத்துக்கு அழைக்கிறேன், வாருங்கள் விவாதத்துக்கு வாருங்கள் விவாதத்துக்கு வாருங்கள்னு பேட்டியில கொடுக்குறாப்ல. ஆனா நீங்க ஒவ்வொரு நேரம் பேசி ஒவ்வொரு தடவையும் தக்க ஆதாரத்தோட அவரை உரிச்சு விவாதத்துக்கு அழைக்கும் போது அந்த விவாதத்தை அவரு கண்டுக்கிறாம ஓடுறாரு. இப்ப இதை பத்தி எப்படி இப்பயும் நீங்க விவாத அழைப்பு கொடுக்குறீங்க, இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கீங்க. ஆனா இவர் என்ன பண்றாரா, நான் பேட்டியில பேசும்போது நான் இருகரத்தை விரிச்சு வச்சிருக்கிறேன், யார் வேணாலும் என்கிட்ட விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. நாங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சீமான் பல சந்தர்ப்பங்கள்ல விவாத அழைப்பு விட்டிருக்கிறார். விட்டார்னா என்ன செய்வார்னா அவரா ஒரு தலைப்பு சொல்லிக்கிறார், இதைத்தான் பேச வேண்டும். விவாதம்னா நீ ஆர்டர் பண்ணக்கூடியவனா இருக்கக்கூடாது. விவாதம் என்று சொன்னால் உன்னைய பத்தி நாங்க என்ன சொல்றோமோ அனைத்தையும் ஏற்கணும். நீ எங்க நிலைப்பாட்டை பத்தி என்ன சொல்றியோ அனைத்தையும் எடு. நாங்க உன்னை பத்தி சொன்ன அனைத்தையும் நாங்க நிரூபிப்போம். அதை என்ன நினைக்கிறான்னு கேட்டா பெரியாரை மட்டும் விவாதம் மட்டும் எடுப்பான். அதுக்கு போனேன் இவனா கேள்வி கேட்பான், பெரியாரை பத்தி நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கணும். அது அல்ல விவாதம். விவாதம் என்றால் சமநிலை. இந்த விவாதத்தினுடைய அழைப்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் அழைச்சா வரமாட்டான், தெளிவா குறிச்சுக்கிறங்க, என்கிட்ட வரவே மாட்டான். ஏன்னு கேட்டா அவன் விவரம் தெரியாதவங்கள்ட்ட போய் கத்துவானே தவிர இந்த காட்டு கத்தெல்லாம் விவாதத்தில் கத்த முடியாது. அதுக்கெல்லாம் கண்டிஷனை போட்டுருவோம், ஒரு நிமிஷம்னு குறிச்சிருவோம். அதுக்குள்ளதான் சொன்ன விஷயத்தான் சொல்லணும். கத்துறது காட்டு கூச்சல் போடுறதெல்லாம் விவாத சபையில் எடுபடாது. அதனால அவன் மடையங்கிறத முட்டா பயல்ங்கிறத பொய்யன் என்பதை ஒரு கிறுக்கு பயல் என்பதை நான் நிரூபிப்பேன். அவ்வளவு ஆதாரங்களை வச்சிருக்கிறேன்னு வைங்களேன். அவன் வர மாட்டான். வந்தால் அதோடு அவன் சீமானுடைய கதை முடியும். அந்த அளவுக்கு நான் அம்பலப்படுத்திடுவேன். ஆனாலும் மற்றவர்கள் நீங்க விவாதத்துக்கு அவன் அழைக்கிறான்ல, இது மேடைக்காக அவன் சொல்றான் விவாதத்துக்கு வைக்கிறேன். இப்படி விவாதம் அழைக்கிற முறை இறங்கணும். விவாதம்னா இறங்கி வரணும். வா இத்தனை தேதிக்கு விவாத ஒப்பந்தம் பண்ணுவோன்னு கூப்பிடு. எப்படி கூப்பிடணும்? விவாதத்துக்கு தயார் என்று சொல்வதாக இருந்தால் விவாதம் சம்பந்தமா ஒப்பந்தம் போடணும். விவாதத்திற்கு இந்த தலைப்பு தான் பேசணும் நீ நிபந்தனை போடக்கூடாது. சமநிலை இருக்கணும். நீ எந்த தலைப்பு பேச நினைக்கிற நீ பேசிக்க, குடிச்சிக்க. நாங்க எந்த தலைப்பு பேசுறோம் அதையும் குறிப்போம். உன்னை அம்பலப்படுத்துறது விவாத தலைப்பா இருக்கணும். நீ எங்களை கேள்வி கேட்கறது மட்டும் விவாத தலைப்பா இருக்கக்கூடாது. நாங்க உன்னைய கேள்வி கேட்கறது தலைப்புல வரணும். விவாதம் என்றால் சமநிலை இருக்க வேண்டும். நீ எங்களை பத்தி பெரியாரை பத்தி என்ன கேட்பான்னு வைங்க, பதில் சொல்லிடுவோம். அவன் ஒரு கேள்வி கேட்பான், நம்ம அரை மணி நேரம் பதில். ஒரு நிமிஷம் கேள்வி கேட்பான், அரை மணி நேரம் பதில். இதா விவாதம்? அப்ப நான் உன்னை பத்தி நாங்க கேட்கணும்ல. நீ என்னென்னலாம் உளறி இருக்க அம்புட்டு லிஸ்டையும் வச்சு ஒன்னொன்னா கேட்கணும், ஒன்னொன்னுக்கா நீ பதில் சொல்லணும். அப்ப விவாதம் எப்படி இருக்கணும்னு கேட்டா அந்த விவாதத்துக்கு அறைகூலுக்கு பதில் சொல்லக்கூடிய பெரியாரிஸ்டுகளையும் சில அறிஞர்கள் எழுத்துள்ள முகநூல்ல அவனுக்கு எதிராக களமாடக்கூடிய அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைன்னு வைத்துக் கொடுங்க. விவாதத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க என்று கேட்டா அவனுக்கு கடிதம் போடுங்க. நாங்கள் உன்னோடு விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம். விவாதம் என்பது நீ என்னவெல்லாம் பேச நினைக்கிறியோ அது அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உன்னை பற்றி என்னவெல்லாம் பேச நினைக்கிறோமோ அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் விவாதம் என்பது. நீ என்ன எங்களுக்கு எஜமானாயே இதைத்தான் பேசுவேன், மற்றது பேசக்கூடாதுன்னு என்ன எங்களுக்கு எஜமானா? நீ விவாதம்டா, விவாதம்டா சமநிலை. நீங்க என்ன எழுதணும் அவனுக்கு கடிதம்? நாங்கள் விவாதிக்க தயாரு. சீமானுடைய அயோக்கியத்தனங்கள், சீமானுடைய பொய்கள், சீமானுடைய புழுகு மூட்டை, சீமானுடைய தமிழ் தேசியம், சீமானுடைய பிரபாகரனை பற்றி சந்திப்பு பொய் அப்படின்னு சொல்லி முரண்பாடு, பித்தலாட்டம், பைத்தியக்காரசமான ஊழல், இதுகளை எல்லாம் நாங்க தலைப்பாக்குவோம். நாங்க அது சம்பந்தமா பேசுவோம். நீ அதுக்கு பதில் சொல்லு. நீ எந்த தரப்புல எதை வேண்டாலும் எடுத்துக்க. நீ அம்பேத்கரை வேண்டாலும் எடுத்துக்க, எடுத்துக்க, பெரியார எடுத்துக்க, வேற என்ன எடுக்கணும் எடுத்துக்க, எதை வேண்டாலும் எடுத்துக்க, நீ பேசு. அப்ப விவாதம் என்று சொன்னால் அவங்களுக்கு எழுதணும், நீ உன்னோட விவாதிக்க தயார். நீ யார் என்று அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால் நீ எங்களை பற்றி நீ என்ன ஒன்னா பேசுகிறியோ, அது பெரியாரா இருக்கட்டும், திகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எதை வேண்டாலும் பேசிட்டு போறான். நீ பேசு. அதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நாங்க எதை அதுல ஆதரிக்கிறோமோ நாங்களும் எதிர்க்கக்கூடியதை சொன்னீங்க நாங்களுக்குள்ளே சொல்லிடுவோம், இதை நாங்க ஆதரிக்காத விஷயம் போயிடுவோம். அப்படிங்கிற அடிப்படையில விவாதத்துக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இவன் அரைச்சான்னு விட்டுறாதீங்க. பதிவு தபால் அவனுக்கு அனுப்புங்க, ரிஜிஸ்டர் தபால் அனுப்புங்க. நேரடியா ஒரு ஆளை விட்டு போய் கடிதத்தை கொடுக்க சொல்லுங்க. அதை முகநூல்லையும் போட்டு விடுங்க எல்லாத்துலயும் அந்த கடிதத்தை. அந்த கடிதம் எப்படி இருக்கு, சாராம்சம் எப்படி இருக்கணும்னு கேட்டா நீ விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறாய். விவாதம் என்பது சமநிலையில் இருக்க வேண்டும். சமநிலை என்று சொன்னால் நீ எதையெல்லாம் எங்களுக்கு எதிராக சொல்ற அத்தனை விவாதிக்கணும். நாங்கள் உனக்கு எதிராக சொல்லக்கூடிய அத்தனை நாங்க விவாதிக்கிறோம். அப்ப நாங்க சொல்ற அனைத்தையும் நீ ஏத்துக்க.
நீ சொல்ற அனைத்தையும் நான் ஏத்துக்கிறேன். இதுதான் விவாத தலைப்பு. விவாத தலைப்பு என்ன ஒன்று சொன்னால், சீமானுக்கு எதிராக நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது ஒரு தலைப்பு, சீமான் எங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அது ஒரு தலைப்பு. அதுக்கு உள்ள நீ என்ன வேணாலும் சேர்த்துக்க, எந்த குற்றச்சாட்டு வேணாலும் சேர்த்துக்க, நாங்களும் உன் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நாங்க சேர்த்துக்கிறோம். இப்ப விவாதம், இதுதான் விவாதம். இந்த விவாதத்துக்கு நீ தயாரா? அது ஒரு விஷயம். இதை பற்றி பேசுவதற்காக வேண்டி நம்ம விவாத ஒப்பந்தம் பண்ணணும். சும்மா சந்த கடை மாதிரி மேடையில பேசிட்டு போறது அல்ல, இது முடிவு கட்டணும். அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு இடத்துல நம்ம விவாத ஒப்பந்தம் பண்ணணும். ஒப்பந்தம் பண்ணும் பொழுது விவாதிப்பதற்குரிய நாட்கள் எத்தனை அதை முடிவு பண்ணணும். விவாதித்தல் என்பது சமநிலையில் இருக்க வேண்டும். எப்படி சமநிலை? நீ 100 பேரை வேணா கூட்டிட்டு வா, உனக்கு அரை மணி நேரம்னா எங்களுக்கு அரை மணி நேரம், அவ்வளவுதான். நீ 100 பேர் ஆளுக்கு பங்கு போட்டு ஆளுக்கு ஒரு நிமிஷம் கூட பேசு. அந்த நேரம் சமநிலையா இருக்கணும். விவாதம் என்பது எனக்கு 10 நிமிஷம், உனக்கு 10 நிமிஷம், அப்புறம் எனக்கு 10 நிமிஷம். எனக்கு என்றால் என்னோட சேர்ந்த யார் வேண்டாலும் பேசலாம். மொத்தத்துக்கும் 10 நிமிஷம். ஒரு அணிக்கு 10 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் 15 நிமிஷம் என்ற அடிப்படையில் அந்த விவாதம் தொடர வேண்டும். அப்ப அந்த விவாதத்துக்கு அந்த நீங்க கடிதம் முடியாது, ஒப்பந்தம் போட வேண்டும். அதுல சமநிலை இருக்க வேண்டும். பார்வையாளர்கள் வரைக்கும் சமநிலை இருக்க வேண்டும். நம்ம டிவியில் எல்லாரும் பார்த்துக்குவாங்க, மக்கள் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, அது ஒரு விஷயம். அந்த சபையில உட்கார்றவன் ஒரு பக்கத்து ஆளுக்கு அதிகமா வந்து இன்னொரு பக்கத்தை கம்மியா வந்தா கலட்டா வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 2 பக்கத்துலையும் பார்வை 100 பேர் வேணுங்கிறியா, உனக்கு 100 எனக்கு 100, 50 பேரா, உன் தரப்புல 50 என் தரப்புல 50. பார்வையாளர் கண்டிஷன்லாம் போடணும். பார்வை எந்திரிக்க கூடாது, கூச்சல் போடக்கூடாது, போன் வச்சிருக்க கூடாது, பார்வையாளருக்கு ஒழுங்குகள்லாம் போடணும். அந்த மாதிரி ஒழுங்குகள்லாம் போட்டு கண்டிஷன்லாம் நிறைய இருக்குது. அதையெல்லாம் பேச வேண்டியிருக்கிறதுனால இத்தனை தேதியை குறிப்பிட்டு எழுது. என்ன செய்யணும், நீங்களே ஒரு தேதி நிர்ணயம் பண்ணுங்க. வர இப்ப ஜனவரியில் இருக்கிறீங்களா, பிப்ரவரி இத்தனாம் தேதி என்று உன்னோட விவாதம் செய்வதற்காக ஒப்பந்தம் செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். நீங்க ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணி இந்த இடத்தில் உனக்காக காத்திருப்போம், இதற்குரிய பதிலை ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு தெரிவிக்கணும் போடு. இந்த இடம் சம்பந்தமாக உனக்கு மாற்று கருத்து இருந்தால் நீ விரும்புற இடத்தை சொல்லு, அதுக்கு நாங்க வர்றோம். நாங்க ஒரு இடத்த சொல்லிடணும், சொல்லாட்டி அது எடுத்துட்டு போவான், இடம் சொல்லலாமா. நீங்களா ஒரு இடத்த முடிவு பண்ணி என்ன செய்யுங்க, அந்த குறிப்பிட்டு இந்த இடத்தில் வைத்து விவாதம் நடத்துவோம். உனக்கு இந்த இடத்தில் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் நீ சொல்ற இடத்துக்கு நாங்க வர்றோம். ஒப்பந்தத்துக்கு மண்டபத்திலாம் விவாதம் நடத்தணும். ஒப்பந்தம் பண்ற ஒரு உருமா கூட இருக்கலாம், ஒருத்தருடைய வீடா இருக்கலாம், ஒரு அறையா இருக்கலாம். ஒப்பந்தம் பண்ணுவதற்கு எல்லாரும் வரமாட்டாங்க. அந்த ஒப்பந்தம் செய்வதற்கு உங்க தரப்புல 5 பேர் வந்தா எங்க தரப்புல 5 பேர், உங்க தரப்புல 3 பேர்னா எங்க ஒப்பந்தத்துக்கு எல்லாரும் வர வேண்டியது இல்லைன்னா அதுல விவாதத்தின் அனைத்து கண்டிஷனும். இந்த பைத்தியக்கார மாதிரிலாம் இங்க கத்தையலாது. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் மேடையில் கத்துறோம் ஆடி, விவாதத்துல நடக்காது. பிடிச்சி அட்டையை பிடிச்சி கேட்பான், சொல்றா பதில என்னடா கத்துற. பத்திரிகையாளர் மிரட்ட முடியாது. விவாதம் சொன்னா அது எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்க கடிதம் எழுதி விவாத ஒப்பந்தத்துக்குரிய தேதியை குறிப்பிட்டு இடத்தையும் குறிப்பிட்டு பெரியாரிஸ்டுகள் நீங்க கூட்டாக கலந்தோ செய்யுங்க. அந்த மாதிரி விவாத ஒப்பந்தத்துக்கும் சரி விவாதத்துக்கும் சரி என்னுடைய பங்களிப்பு விரும்பினா நானும் கலந்து கொள்றேன். அந்த விவாதத்தினை என்னோட வரமாட்டான். நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் நானும் வர்றேன் அந்த விவாதத்துல. இவனை ஒவ்வொன்றையும் முகத்திரையை கிழிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்துல தரவுகளும் ஆதாரங்களை நான் வைத்துக் கொண்டு தேடிக்கொண்டே இருக்கிறேன். அதனால இந்த விவாத அழைப்பு என்பது சவடால விவாத அழைப்புலாம் கிடையாது. இது சும்மா ஆட்களை ஏமாத்தின இப்படிதான் பல தடவை பேசுவோம். அப்படியே கையை ஊத்தி நான் திறந்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன்மா ஓடியே போயிருவான். எந்த அளவுக்கு நான் இவனுடைய இதை விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்றேன். அந்த வீரலட்சுமின்ற ஒரு அம்மா ஏதோ ஒரு கட்சி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இவனுக்கு ஒரு அறைகூல் விட்டாங்க. ஒரு இவனுடைய விஜயலட்சுமி எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு, இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள் தெரியுமாண்டு, கணவனோட சண்டை வீரலட்சுமி தான். அவங்க வீரலட்சுமி தானே. அந்த வீரலட்சுமிங்கிறவங்க போட்டாங்க. இவனுடைய அந்த சபையில விடுற அந்த சபடாளுக்கு அர்த்தத்தை காட்டுறதுக்கு அந்த விஷயத்தை சொல்றான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீ இப்படி சொன்னோன்னா இவன் என்ன செய்வான்னு கேட்டா, நீ என்னோட மோதிப்பாரு, ஒண்டி கொண்டி மோதிர தயாரா இருக்கிறா அப்படின்னு ஒரு சவாலை விட்டுருவான். பெரிய பவுன்சர் தான். இல்ல யாராவது பேசுறது இல்ல, எப்படி சண்டை போட்டு காட்டணுமா, இல்ல எப்படி சண்டை போட்டு காட்டணுமா? அவர் என் கையால தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமா எதிர்கொள்றேன். கேட்டு சொல்லுங்க, அவர் தயாரா தான் இருக்காராம். இடம் நேரம்லாம் நீங்க சொல்லுவீங்களாம். எப்ப வேணாலும் வர்றாராம் அவரு. நீங்க வாங்க, அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்க அவரை ஒரு பிறவை. அப்ப இந்த அம்மா பதில் சொல்லுவாங்க, நான் என் கணவரை வர சொல்றேன், கராத்தையில சண்டை போட்டி வச்சுக்கிருவோம், குங்கு ஃபூண்டு அதுல வச்சுக்கிருவோம், குத்து சண்டை அதுல வச்சுக்கிருவோம், எல்லாத்துக்கும் என் கணவர், அவர் கொஞ்சம் மாஸ்டர் போல இருக்கு, என் கணவர் தயாரா இருக்காருன்னு ஒரு பதிவு போட்டாங்க. ஒருத்தங்க வெயிட்டிங் உட்காந்துக்கிறேன்ல, நீ எப்ப வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கிறேன். சரி, நான் 2 கையில அடிக்கிறது தான் உனக்கு சண்டைக்கு உனக்கு பயம் வந்தா, ஒரு கையில லெப்ட்ல மட்டும் சண்டை போடுறேன். உனக்கு 2 கை வேணாம் தம்பி, நான் லெப்ட் ஹேண்ட் மட்டும் பயன்படுத்துறேன், நீ 2 கையும் பயன்படுத்திக்கோ. நீ எனக்கு பிரபாகரன் துப்பாக்கி கொடுத்தாரு,
நான் தான் இந்தியாவில் AK-47 துப்பாக்கி வந்து ட்ரைனிங் எடுத்தாலும் நீ சொல்றல, நீ துப்பாக்கி சண்டையை கூட வச்சுக்கோ, கத்தி சண்டையை கூட வச்சுக்கோ, கொம்பு சுத்து கூட வச்சுக்கோ, கராத்தை வச்சுக்கோ, பாக்ஸிங், நீ எந்த சண்டையை நீ தேர்வு அடிக்க அந்த சண்டை எனக்கு தெரியும். நான் வீரலட்சுமி அவர்களை கணவர் பூவைக்கு நான் கணேசன் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து அழைப்பு துண்டிச்சிட்டீங்க. மறுபடியும் உங்களை தொடர்பு கொண்டாரு. ஆனா உங்க கூட எனக்கு பாக்ஸிங் பண்றதுக்கு ஆசையா இருக்குது, 2 பேரும் ஒண்டி கொண்டு நிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அவர் பேசுனதும் கேட்டுட்டு நீங்க வந்து பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீரம் இல்ல. நீங்க வந்து ஊடகவியலாளர் உங்க முன்னாடி வைக்கிற அந்த மைக்குக்கு முன்னாடி தான் உங்களுக்கு எல்லாம் வீரெல்லாம் வருமா? போனா நீங்க அன்னைக்கு கட் பண்ணிட்டீங்க. அதே போல வந்து ஊடகம் முன்னாடி வந்து முதல்ல வந்து அவரை எங்க எதிரில வந்து நிக்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க. இப்ப நான் நிக்கிற இடம் எது தெரியுங்களா? இங்கதான் நீங்க என்னுடைய கணவர் பூவை நான் கணேசன் அவருக்கு கூட வந்து நீங்க வந்து பாக்ஸிங் அதாவது சண்டை போட வேண்டிய கிரவுண்ட் இது. இந்த கிரவுண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் வட்டம், தொட்டிக்கலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம் இது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து பாக்ஸிங் போறதுக்கான இடத்த வந்து தீர்மானம் பண்ணிருக்காங்க. தேதி எப்பன்னு பாத்தீங்கன்னா 2024 தை மாதம் காணும் பொங்கல் அன்னைக்கு என்னுடைய கணவருக்கும் உங்களுக்கும் இங்கதான் சண்டை நடக்க போகுது. பதிவு போட்டுவிட்டு அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஒரு இடத்தையும் காட்டி தை மாசம் பொங்கல் அன்னைக்கு இந்த இடத்துல நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறேன், என் கணவருக்கும் சீமானுக்கு இந்த இடத்துல அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சு டேட்டையும் போட்டு விட்டாங்க அந்த அம்மா. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? வா வந்து கொண்டு போத்துக்கிறியா, நான் வந்து அன்னைக்கே பிளாக் பெல்ட் வாங்கினாலு அப்படியாக்கும் கராத்தேல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சான்ல. இதை கேட்டவனு என்ன சொல்றான்னு அந்த இதை நான் போட்டு உங்களுக்கு தெரியும். கேட்டவனு என்ன செய்வான்னு கேட்டா, எங்க பூனை வந்து சிங்கத்தோட சண்டைக்கு போகுமாங்க, நான் வந்து சிங்கம், அவன் வந்து பூனையோட போய் சென்று சண்டைக்கு போகுமான்னு மாட்டேன்ட்டான். சண்டைக்கு வரணும், சண்டையில மோதி பார்த்துக்கிறோமான்னு அழைச்சது இவன் தான். அந்த அம்மா சரி என் புருஷன் வருவாரு, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சண்டை இருக்கேன், என் புருஷன் வருவாருன்னு சொன்ன உடனே அவன் பார்த்தா இவன் விவரமான ஆளு, இவன் நல்லா படிச்சவனா இருக்கான், அவன் கரத்தகரத்தை என்ன தெரியும் போல இருக்கு, புத்தடியில சாத்திடுவான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்றான், வந்து நான் சிங்கம் அப்படி அடிச்சு ஒரு அடி அடிச்சுட்டு காட்டு, நிரூபிச்சு காட்டு, நீ என்ன நினைச்சுக்கிட்ட சிங்கம் ஆயிருவியா? நான் புலி, பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா, அதை பற்றி யோசிச்சுக்கிறீங்க. நான் புலி, பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா, அதை பற்றி யோசிச்சுக்கிறீங்க. நான் புலி, பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா, அதை பற்றி யோசிச்சுக்கிறீங்க. நான் புலி, பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா, அதை பற்றி யோசிச்சுக்கிறீங்க. சிங்கங்கிற காட்டணும்லடா. இப்படித்தான் இந்த சவடால் எல்லாமே அப்படிதான், விவாத சவடால் உட்பட அதை வந்து சந்திக்க வேண்டிய முறை சந்திச்சா ஓடி போயிடுவான். வந்துட்டாண்டு வைங்க இந்த முறைப்படி விவாதத்துக்கு, அதோட சாப்டர் க்ளோஸ். சீமான்கிற இனிமேல் பேசவே முடியாது, தலையெடுக்க முடியாத அளவுக்கு அவனை ஒரு கிறுக்கன் நிரூபிப்போம், அவன் முட்டாப்பையன் நிரூபிப்போம், பைத்தியக்காரன் நிரூபிப்போம், பேசுறதெல்லாம் பித்தலாட்டக்காரன் நிரூபிப்போம். அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்தையுமே அனைத்தையும் பேசுறதுக்கான ஆதாரங்களை வைத்திருக்கிறோம். அதனால வந்து அந்த விவாத அழைப்புங்கிற சவலாடு விடுகிறான். அதனால நீங்க தான் மற்றவங்க தான் அழைக்கணும், நம்ம அழைச்சா வரமாட்டான். நான் எழுத்து மூலமா கொடுத்த அந்த எழுத்து மூலமா நான் அழைத்த அழைப்பை காட்டுறேன் பாருங்க. அந்த கடிதத்தை, இந்த கடிதம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. அப்பவே மறுத்துட்டான். அன்னைக்கு வரைக்கும் இப்ப ஒவ்வொரு வாரத்திலையும் லைவ்ல மாறக்கூடியது, விவாதத்துக்கு வாடா வாடான்னு கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் வரவே மாட்டாங்க. முக்கியமான இஷ்யூ வரும்போது அதுக்கு நிக்க யாரும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவன் விவாதம் நினைக்கிற என்னன்னா மேடையில கத்துறது, காட்டுக்கூச்சல் போட்டி பத்திரிகையாளர்களை அடக்குறது தான் விவாதம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அது அல்ல விவாதம். விவாதம்னா என்னன்னு அதுக்குரிய இலக்கணப்படி நாங்க நடத்துவோம். அதனால வந்து அந்த விவாதத்துக்கு தயார்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் பில்டப்பா சொல்றான், யாரும் நம்பிடாதீங்க. ஆனா இந்த பெரியாரிஸ்டுகள் வந்து நீங்க விடாதீங்க. திராவிட சிந்தனையாளர்கள் வந்து இந்த அழைப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க முறைப்படி விவாத லெட்டரை அனுப்பிடுங்க. இத்தனாம் தேதி விவாதம் செய்வது சம்பந்தமாக ஒப்பந்தத்திற்கு தேதி முடிவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இந்த தலைப்புங்கிறது வந்து நீ நிர்ணயிக்க கூடாது, நான் நிர்ணயிக்க கூடாது. நீ எனக்கு எஜமான் கிடையாது, நான் உனக்கு எஜமான் கிடையாது. உன் மீது நான் வைக்கிற அனைத்து குற்றச்சாட்டும் விசாரிக்கப்படணும். என் மீது நீ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், எங்கள் மீது குற்றச்சாட்டு நீ வாதம் வை அப்படிங்கிற தலைப்புக்குள்ள மட்டும் ஒத்துக்கொண்டானே ஆனால் நீங்க தாராளமா அந்த அழைப்பு கொடுங்க. அது எத்தனை நாள் நடந்தாலும் பரவாயில்லை. பல தலைவர் ஒரு 10 நாள் கூட நடக்கலாம், அது ஒண்ணும் இல்லை. டெய்லி குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கான்னு வச்சு ஒரு மாசம் கூட நடக்கலாம். அவ்வளவு தோல் இருக்கிற அவ்வளவு சரக்கு இருக்கு இவனை பத்தி விவாதிக்கிறதுக்காக வேண்டி. அதனால எவ்வளவுங்கிறது ஒப்பந்தத்தில் பேசிக்கிறோம். அவன் நம்ம பேசி ஒரு தலைப்புக்கும் எவ்வளவு நாள், சீமானுடைய பொய்களுக்கு எத்தனை நாள், சீமானுடைய பித்தலாடுறது எத்தனை நாள், ஒன்னொன்னுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, அப்படி ஒதுக்கி கொண்டு நம்ம விவாதம் பண்ணலாம். அதனால வந்து இதை அலட்சியப்படுத்தினீங்கன்னு சொன்னா இதே மாதிரி ஊருக்கு ஊர் சவால் விட்டுட்டே இருப்பான். அதனால இந்த விவாதத்தோட வந்து க்ளோஸ் பண்ணுங்க, முடிச்சிருங்க. விவாதத்தோட சீமான்கிற சாப்டர் க்ளோஸ். இனிமே அவன் பேசவே முடியாது, அவன் பேசினாலும் கேட்க மாட்டான் எவனு. விவாதத்தின் மூலம் மக்கள் தெளிவடைவாங்க. எப்பவுமே உளறு தெரியும், பழிச்சு நம்ம முன்னாடி வச்சு அவன் தடுமாறுவானா, உணர்வானா, திணறுவானா, அப்ப முரண்பாட்டுக்கு எவனால விளக்கம் சொல்ல இயலாது.
பார்க்குறவனுக்குலாம் புரியும். நல்லவளை ஏமாத்திருக்கான், நல்லவளை புழுகி இருக்கிறான், பொயில சொல்லியிருக்கிறான்னு மக்கள் விளங்கிக்கிடுவாங்க. விளங்கி எல்லாமே அவனை விட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரை காப்பாற்றுவதற்கு இந்த விவாதம் உதவி செய்யும் என்பதை அந்த பெரியாரிஸ்டுகளுக்கு ஒரு அறிவுரையாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த நேர்காணலில் எல்லா கேள்விகளுக்கு உண்டான விளக்கங்களும் சொல்லியிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேர்காணலும் நம்ம சந்திப்போம். சரி.